ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் மைசூர் பாக்கு. வாயில் வச்சோடனே சட்டுன்னு கரையக்கூடிய மைசூர் பாக்கு தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கடலை மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இதை ஆற வச்சு ஒரு சல்லடையில் சேர்த்து எந்தவித கப்பி இல்லாமல் நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். கரண்டியில் இல்லைனா கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சலிச்சு வந்துடும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மீத உள்ள இந்த கப்பியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதை கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் சர்க்கரை. எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணுறோம். அதனால் 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓரளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை பாகை செக் பண்ணலாம். நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு கம்பி பதத்தோடு ஆஃப் பண்ணணும். அதை தாண்டிட்டிங்க அப்படின்னா மைசூர் பாக்கு நல்லா வராது. ஸோ இப்போ வாங்க கம்பி பதம் செக் பண்ணலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சலிச்சு ஆற வச்சுருக்க கடலை மாவை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக உள்ளே சேர்த்துக்கணும். ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கலந்து விட்டு அடுத்தடுத்து நம்ம இந்த மாவை உள்ளே சேர்த்துக்கணும். கட்டி விழுந்துருன்ற பயம் வேணாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக தான் சேர்த்துக்கிறோம். ஆரம்பத்தில் சேர்க்கும் போது கட்டியாக இருக்குமா இருக்கும். ஆனால் கலக்க நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஆனால் கை மட்டும் விட்டுறாமல் நல்லா கரண்டியை ப்ரெஸ் பண்ணி கிளறி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா உருகி மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ கரெக்டாக எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் நெய் மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் நெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் இதில் 3/4 கப் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். கரண்டியை எடுத்துடாமல் லோ ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம முழுமையாக மைசூர் பாக் பண்ணணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டியை எடுத்துடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மீதமுள்ள 1/4 கப் நெய் இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு நல்லா உருண்டு திரண்டு அல்வா பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணவுடனே ஒரு ட்ரேயரில் நெய் தடவி ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். உடனேயே அடுப்புலேருந்து இறக்குனவுடனே நம்ம அந்த ட்ரேயரில் மாற்றிடணும். அப்போ தான் நம்மளுக்கு மைசூர் பாக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். இல்லைனா கட்டி விட்டுரும். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஒரு கத்தியால் கோடு போட்டு வச்சுருவோம். அப்போ நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக எடுக்கிறப்ப. பாருங்கள் கோடு போடும் போதே எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குதுன்னு. இதே போல் சுற்றி எல்லா சைடும் நம்ம கீரல் போட்டு வச்சுக்கலாம். இது நீங்கள் கடைசியாக கீரல் போடுறாருனாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி இந்த ட்ரேயரில் எந்த பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணல. ஒன்லி நெய் மட்டும் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 4 சைடும் நான் இதே போல் கீரல் போட்டுட்டேன். இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி நம்ம எடுக்கிறப்ப நல்லா டோப்பையாக கலண்டு வரும் மைசூர் பாக்கு. இப்போ கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. மைசூர் பாக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நெய் மைசூர் பாக்கு ரெடி. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் செய்து கொடுங்க. இப்போ வாங்க நான் மைசூர் பாக்கை உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது மைசூர் பாக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். Bye bye.